ஷலோம். நவம்பர் மாத காலை தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு பெயர்களில் அறியப்பட்டிருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதும் அவரை பற்றி அறிந்து கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை அப்பியாசப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அத்தியாவசியமான காரியங்களில் ஒன்றாய் காணப்படுகிறது. வாருங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்று அவருக்குள் நாம் நிலைத்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஷலோம். அக்னியினால கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை நடத்தினார். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், த பில்லர் ஆஃப் ஃபயர். அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவர் விட்ட சவால், அக்னியினால் உத்தரவருளும் தேவனே தேவன். உங்களுடைய தேவன் அக்னியினால் உத்தரவருளுகிறாரா, இல்லாவிட்டால் எங்களுடைய தேவன் அக்னியினால் உத்தரவருளுகிறாரா பார்ப்போம் என்கிற சவாலிலே யெகோவா தேவனை எலியா வேண்டிக் கொண்ட பொழுது அக்னி மேலிருந்து கீழே வந்தது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஃபயர் நம்மை பாதுகாக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை சுவிசேஷம் சொல்ல வைக்கிறது, அடுத்தவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமான நபராக நிலைநிறுத்துவது இந்த பரிசுத்த ஆவி என்கிறதான ஃபயர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்ச்சியான நல்வாழ்த்துக்களை சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். காலை தியானங்கள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு வருகிறது என்று நம்புகிறோம். இந்த தியானங்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வசனத்தை வாழ்க்கையிலே நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே நம் எல்லாருக்கும் ஞாபகம் வருகிற ஒரு சம்பவம் என்று சொன்னால் அது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்கிறதான அந்த சம்பவம் யாராலும் மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத ஒரு சம்பவமாக இன்று வரை காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு அறியப்படுகிறார் என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தொருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார் என்று சொல்லப்படுவதற்கு முன்பாக அதை ஒரு உருவகப்படுத்தி இங்கே சொல்லப்பட்டுவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போல ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஃபயர் இஸ் ஆல்வேஸ் த சிம்பல். ஓல்ட் டெஸ்டமெண்ட்லையும் சரி, நியூ டெஸ்டமெண்ட்லையும் சரி. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், மோசே அந்த வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் முட்செடியின் தோன்றுகிறார். ஒரு முட்செடி எரிகிறது, ஆனால் அது அவியவில்லை. கர்த்தர் பேசினார், மோசே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அந்த ஃபயர் அவருக்குள்ளாக என்ன கொண்டு வந்தது என்று சொன்னால் ஒரு வெளிப்பாடை, தரிசனத்தை, கர்த்தருடைய அழைப்பை அவனுக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஃபயர் அடுத்தது நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள், எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அக்னியினால கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், த பில்லர் ஆஃப் ஃபயர். ஆசரிப்பு கூடாரத்தை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பலிபீடம், பலிபீடத்திலே அந்த சாக்ரிஃபைஸ் பலி பொருளை வைத்தாகிவிட்டது. ஆனால் இவங்க வெயிட் பண்ணுறாங்க. எதற்காக என்று சொன்னால் ஃபயருக்காக. இவங்க அக்னி பற்ற வைக்கக்கூடாது. அக்னி எங்கிருந்து வந்தது, மேலிருந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சாக்ரிஃபைஸ் முழுவதையும் ஃபயர் என்ன பண்ணுச்சு, கன்சியூம் பண்ணினது என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். எலியாவினுடைய அந்த சேலஞ்ச், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அவர் விட்ட சவால், அக்னியினால் உத்தரவருளும் தேவனே தேவன். ஆகினாலே உங்களுடைய தேவன் அக்னியினால் உத்தரவருளுகிறாரா, இல்லாவிட்டால் எங்களுடைய தேவன்
அக்கினியினால் உத்தரவு அருளுகிறாரா பார்ப்போம் என்கிற சவாலிலே யெகோவா தேவனை எலியா வேண்டிக் கொண்ட பொழுது அக்கினி மேலிருந்து கீழே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்? ஏசாயாவுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று சொன்னாரே, அப்பொழுது நடைபெற்ற சம்பவம் என்ன? சேராபின் பலிபீடத்தினுடைய நெருப்பு தழலினால் ஏசாயாவுடைய உதடுகளை தொட்டு, இப்பொழுது உன் அக்கிரமம் நீங்கி நீ சுத்தமானாய் என்று சொல்லி சொன்னதே, இவைகளையெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், இந்த அக்கினி எல்லாமே எதற்கு அடையாளமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு பிறகு, அல்லது அவர் பரமேறின பொழுது ஜனங்களிடத்தில் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலனடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்றார். ஆகினால உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருவதற்காக நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். ஒலிவ மலையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். கலிலேயராகி மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார். ஆகினால் இவர்கள் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுவிட்டு இவர்கள் எங்கே வருகிறார்கள் என்று சொன்னால், எருசலேமிற்கு வருகிறார்கள். மேல் வீட்டறையில் போய் காத்திருக்கிறார்கள். அந்த காத்திருக்கிறதுல பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது, அதாவது more or less 10 days they all were waiting, tarrying, காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருக்கும் பொழுது எக்ஸாக்ட்லி on the day of Shavuot அல்லது பெந்தேகோஸ்தே என்கிற அந்த நாள், அந்த பண்டிகையின் நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் கீழே இறங்கி இவர்கள் மேல் அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போல வருகிறார். அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த மக்கள் எல்லாரும் கேட்கும் வண்ணமாக அவர்களுடைய மதர் டங்க்ல, தாய்மொழியில், அதைத்தான் நம்முடைய தமிழ் வேதாகமும் ஜென்ம பாஷை என்று சொல்லி குறிப்பிடுகிறது. அப்போ எனக்கு மதர் டங் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ். நான் வேறொரு நாட்டிற்கு போயிருக்கிறேன். அந்த நாட்டில் இருக்கிற ஒரு நபர் என்னுடைய மொழியை பேசுகிறார். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது என்று சொன்னால், என்னுடைய மொழி தெரியாது. என்னுடைய மொழியை பேச வைத்தது எது என்று சொன்னால், அவருக்குள் அக்னிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போல காணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய தாய்மொழியிலே அவர் எனக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். பட் ஆக்சுவலாக அவருக்கு என்ன தெரியாதுன்னா, தமிழ் தெரியாது. அவர் தமிழ் பேசினதற்கு என்ன காரணம்? அந்த லிப்ஸை அந்த உள்ள ஒரு வாயில் இருக்கிற அந்த டங்கையும் லிப்ஸையும் யார் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இஸ் அண்டர் கண்ட்ரோல். பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்குள்ளே போனதற்கு பிறகு அந்த டங், நாக்கு இருக்குல்ல, நாக்கு, அந்த உதடு, அதை பரிசுத்த ஆவியானவர் ட்விஸ்ட் பண்ணுகிறார். நீ பேசு என்று சொல்லி. அதாவது யெஷுவா ஹமஷியாக் என்று எபிரேயத்தில் பேசிக்கொண்டிருந்த மனிதர்கள், ஜீசஸ் த மெசாயா என்று சொல்லி ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்த மனிதர்கள், இப்பொழுது தமிழ் என்ற ஒரு லாங்குவேஜே தெரியாத அந்த மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த டங்கையும் லிப்ஸையும் கண்ட்ரோல் எடுத்துட்டு இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அவர்களை பேச வைத்தாரே, அந்த பாஷை தான் அது. இப்போ நடந்தது என்ன? அந்த ஃபயர் என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த டங்கை ட்விஸ்ட் பண்ண வைக்கிறது. ஒரு அக்கினி எடுத்து, ஒரு சூடு எடுத்து நீங்க நாக்கில் வச்சீங்கன்னா அந்த நாவு என்ன செய்யும்? அது உங்களுக்கு தெரியும். பல்வேறு நிலைகளில் அந்த நாவு சுழலும் வேதனையினால். இதை போலத்தான் பரிசுத்த ஆவியானவர் வேதனையினால் சுழல வைக்காமல் அந்த அக்கினி அந்த நாவை கண்ட்ரோலில் எடுத்து அந்தந்த மக்களுக்கு அந்தந்த பாஷைகளிலே, அவர்களுடைய சொந்த பாஷை தாய்மொழியிலே கர்த்தருடைய சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. என்ன சுவிசேஷம்? மேசியாவாகிய கிறிஸ்து இயேசுவாக இந்த உலகத்தில் பிறந்தார். இந்த எருசலேமிலே அவர் மரித்தார். இதே எருசலேமிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மரணம் அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. 3ஆம் நாளிலே அந்த இயேசு என்று மனிதனாக இந்த உலகத்தில் வந்த தெய்வம், அவர் மேசியா, அவர் உயிரோடு எழுந்தார். அவர்தான் மேசியா.
இந்த மேசியாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடனே அவர்களுக்கு எவிடன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் பேசுகிறார்கள். அதே எருசலேமில் எது எவிடன்ஸாக இருக்கிறது என்று சொன்னால், இயேசுவினுடைய திறந்த கல்லறை எவிடன்ஸாக இருக்கிறது. அவர்கள் போய் பார்க்கிறார்கள், எல்லாருடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கின்றன, சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவை வைத்த கல்லறையோ திறந்திருந்தது. அதை பார்த்தார்கள், இவர்கள் சொல்ல கேட்டார்கள். இவர்களுடைய பேச்சும் அங்கே இருந்த கல்லறையும் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக இருந்தது. நடந்தது என்ன? அன்றைய தினம் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஏறக்குறைய 3000 பேர் அன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போல நமக்கு காணப்பட்டால் நாம் என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு புரியும் வண்ணமாக அவர்களுடைய பாஷையை நாம் பேசுவோம். அந்த பாஷை அவர்களுக்கு புரியும். அந்த புரிதலில் என்ன புரிய வைப்போம் என்று சொன்னால், ஏதோ சாப்பாட்டு விஷயத்தையோ இல்லாவிட்டால் வேறு எது சொந்த கதைகளையோ சோக கதைகளையோ உலக பிரகாரமான காரியங்களையோ உலக செய்திகளையோ சொல்லுகிற அந்த செய்தி அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வருவார் என்று சொன்னால், அக்னிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போல நம்மையில் இறங்குவார் என்று சொன்னால், நம்முடைய நாவு அவருடைய கண்ட்ரோலில் எடுக்கப்பட்டால் நாம் பேசக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், சுவிசேஷம். கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் பரலோகத்திற்கு போயிருக்கிறார், திரும்பவுமாக ராஜாதி ராஜாவாக நம்மையெல்லாம் சந்திப்பதற்கு மணவாளனாக வரப்போகிறார். நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். யார் சொல்லுவா? நாம் சொல்லுவோம். எந்த மொழியில சொல்லுவோம்? உலகத்தின் எந்த மொழியில் வேண்டுமானாலும் சொல்லுவோம். ஆனால் அந்த மொழி நமக்கு தெரியாது. அதை சொல்ல வைக்கிறவர் பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவர் என்கிற ஃபயர் என்னெல்லாம் பண்ணுது? நம்மை பாதுகாக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, நம்மை சுவிசேஷம் சொல்ல வைக்கிறது, நம்மை அடுத்தவர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமான நபராக நிலைநிறுத்துவது இந்த பரிசுத்தாவி என்கிறதான ஃபயர். ஆகினால ஏதோ ஒரு கூடுகையிலே நாம் சத்தத்தை உயர்த்தி ஃபயர் என்று நம்முடைய சத்தத்தை எழுப்புவதனால ஒன்றும் நடைபெறப் போவதில்லை. ஃபயர் வந்து நம்மேலே இறங்கும் பொழுது, பரிசுத்தாவியானவராய் இறங்கும் பொழுது, நம்மை சுவிசேஷத்தின் வல்லமையுள்ள ஆயுதங்களாக மாற்றக்கூடியது இந்த ஃபயர் என்கிற பரிசுத்தாவியானவர். அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போல காணப்படும் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் அசைக்க முடியாத சுவிசேஷத்தின் வல்லமையை பிரசங்கிக்கிற நபர்களாக உங்களையும் என்னையும் மாற்றக்கூடியது இந்த ஃபயர் என்கிற பரிசுத்தாவியானவர். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வல்லமையோடு பிரசங்கிக்க ஆயத்தமாகிவிட்டீர்கள்? நம்முடைய வல்லமையான பிரசங்கத்தின் மூலமாக அநேகம் ஆயிரங்கள் ரட்சிக்கப்படட்டும், தேசம் இயேசுவை காணட்டும். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாகி இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே அக்கினி என்று உருவகப்படுத்தப்பட்ட பரிசுத்தாவியானவரை நாங்கள் தியானித்தோம். எங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கின அந்த வல்லமையான அக்கினிமயமான பரிசுத்தாவியானவர் தேவைப்படுகிறார். எங்களுடைய நாக்க கண்ட்ரோல் எடுக்கட்டும், எங்களுடைய உதடுகள் அவருடைய கண்ட்ரோலுக்கு வரட்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லும் உதடுகளாக, நாவாக எங்களுடைய வாய் மாறட்டும். ஆண்டவரே, நீங்க கண்ட்ரோல் எடுத்து பேச வைங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வல்லமையாய் பிரசங்கிக்கக்கூடிய நபர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க என்பதே எங்களுடைய வேண்டுதலாய் இருக்கிறது. பரிசுத்தாவியானவரால் மட்டுமே இதை செய்ய முடியும். வாரும் தூய ஆவியானவரே, எங்களை வல்லமையுள்ள சுவிசேஷர்களாக மாற்றுவீராக. துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். பேதுரு இங்கே என்ன சொல்லுகிறார்? இந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து தேவன் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை இன்றைக்கு பொழிந்தருளினார்.
இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் நாம் என்ன செய்வோம், நாம் எப்படி மாறுவோம் என்று சொன்னால் நாம் சாட்சிகளாக மாறுவோம். கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அதற்கு நாங்கள் உண்மை உள்ள ஜீவனுள்ள சாட்சிகள்.